ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு கன்னடா லாங்குவேஜ் படம். இது தமிழ் டப்டில் அவைலபிளாகவும் இருக்குது. அதே சமயம் கன்னடா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. படத்துடைய கேஸ்டிங் அப்படிங்கும்போது விஜய் ராகவேந்திரா. இந்த படத்தை வந்து இயக்குனது யாருன்னா தேவி பிரசாத் ஷெட்டிங்கிறவர் பண்ணியிருக்காரு. நவநீத் அப்படிங்கிறவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஹேமந்த்ங்கிறவர் வந்து சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்தின் கதை அப்படிங்கும்போது இந்த படம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாவட்டத்தில் நடக்குது. ஒரு கிராம பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 கொலைகள் வந்து நடக்குது. அதே சமயம் அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா, இதை செஞ்சவன் வந்து நிச்சயம் ஒரு சைக்கோவாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஊர் மக்களுக்குமே ஒரு சில பயம் வருது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரரையுமே அவன் கொல்ற அளவுக்கு வந்ததுனால மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது இந்த கேஸுங்கிறது வந்து அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு அதே மாதிரி ஒரு சேலஞ்சிங் கேஸாக இருக்குது. அப்போ கதாநாயகன் வந்து இந்த க்ரைம் அதாவது இந்த சைக்கோபாத்தை தேடி அந்த இன்வெஸ்டிகேஷன் மோடுக்குள்ளே அவனை கண்டுபிடிக்கிற மோடுக்குள்ளே உள்ளே இறங்குறாரு. அப்போ வந்து இவருக்கு கிடைச்ச க்ளூஸு எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் கண்டுபிடிச்சி வைக்கிற நேரத்தில் அவனுக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லைங்கும்போது அதாவது ஒரு கேஸ் வந்து முடிஞ்சிருச்சுன்னு இவர் உட்கார போகும்போது அந்த கேஸில் வந்து திருப்பி வந்து வேற யாரோ இருக்காங்கங்கும்போது திருப்பி இவரோட தேடுதல் வேட்டை அந்த சைக்கோபாத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சைக்கோபாத் கில்லரை வந்து கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா? அப்படி இருக்க ஏன் வந்து அவன் இந்த மாதிரி கொலைகள்லாம் செய்கிறான்? அதே சமயம் கொல்லப்பட்ட ஒரு சில ஆளுங்களை பார்க்கும்போது அவனுக்கும் அந்த சைக்கோ கொலைகாரனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் வந்து விஜய் ராகவேந்திரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே நீட்டாக இந்த படத்துக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் ஒரு சைக்கோபாத்தை தேடி அலையிற கதைங்கும்போது அதுக்கு என்ன தேவையோ எல்லாருமே அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போனாக நிற்கிறது எதுனா நிச்சயம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அதாவது அவர் அந்த சர்ச் பண்ண போகிற இடத்துலையும் சரி, அதே மாதிரி அதாவது இவர் சஸ்பெக்ட்னு போகிற இடங்களில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, நிச்சயம் இந்த படத்துக்கு வந்து அதுவும் இந்த கதைக்கு வந்து பெரிய ஒரு வலு சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது அதாவது ஒரு சர்ச் ஆஃப் அ சீரியல் கில்லரை சர்ச் பண்ணும்போது அதுக்கு என்ன தேவை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடுக்கு என்ன தேவை, அதே மாதிரி அது ஒரு கிராம பகுதி அந்த இதையும் வந்து நீட்டாகவே சினிமோட்டோகிராஃபியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்டர்வல் நாட்டில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு யூகிக்க முடியாத கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு, அதே மாதிரி க்ரைம் த்ரில்லர் விரும்புகிறவங்களுக்கு அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கப் ஆகிற படமாகத்தான் இந்த படங்கிறது அமையுது. நிச்சயம் வந்து அதாவது படம் வந்து அதாவது ஒரு கதைன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் கில்லரை தேடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகிறாருனாலுமே அதை வந்து நமக்கு எவ்வளோ தூரம் என்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ, கிரிப்பிங்காக கொடுக்க முடியுமோ, அதே மாதிரி அந்த ட்விஸ்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்த விதமாக இருக்கலாம். நிச்சயம் அதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த படங்கிறது வந்து நிச்சயம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் நகருது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ராட்சசன் மாதிரி ஒரு சிமிலர் ஒரு ஸ்டோரி தான். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசாக போன மாதிரி இருக்குது. அட் தி சேம் டைம் அதாவது அந்த சைக்கோ கில்லர் யாருங்கிற அந்த விஷயத்தை வந்து ஏன்னா ரொம்ப நேரம் கொண்டு போய் சொன்ன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படம் எப்படி இருக்குன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சீரியல் கில்லரை தேடி போகிறாரு. அவர் அவனை பிடிச்சாரா இல்லையாங்கிறத எவ்வளோ தூரம் டீசெண்டாக என்கேஜிங்காக அதே சமயம் கிரிப்பிங்காக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிச்சயம் அதாவது இந்த மாதிரி அதாவது சைக்கோ கில்லரை தேடி ஓடுற கதைகளை பார்க்குறவங்க, க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் இந்த படம் வந்து ஈர்க்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தானா கூட ஒரு டீசென்ட் வாட்ச் க்ரைம் த்ரில்லர் படம்
படமாகத்தான் இந்த படங்கிறது அமையுது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிஃபைடு தான். ஏன்னா சீரியல் கில்லர் அப்படின்னு வரும்போது சில வன்முறை காட்சிகள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். நிச்சயம் இது வந்து அதாவது ஒரு கன்னட மூவி படம்னாலுமே கன்னடத்தில் வந்து ஒரு மலையாள படம் எப்படி எடுத்தாங்கன்னா எப்படி மலையாள படம் எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் மோட்லாம் சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க, யதார்த்தமாகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும்